தமிழகத்தில் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தின் போது தியாக வேள்வியில் இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அஇஅதிமுக மாணவரணி சார்பில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நாளை நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அறிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து 1965 ஜனவரி 25ஆம் நாள் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட போராட்டம் உலகம் காணாத ஒரு மாபெரும் புரட்சியாகும். அந்த தியாக வேள்வியில் இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது நமது விழுமிய கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். அன்னை தமிழுக்காக ஆவி துறந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாளை புதன்கிழமையன்று கழக மாணவரணியின் சார்பில் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தெரிவித்துள்ளார். கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆங்காங்கே நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார்கள் என்றும், மாவட்ட மாணவரணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களுடனும் மாவட்ட கழக நிர்வாகிகளுடனும் அறிவிக்கப்படும் மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து மாணவரணி நிர்வாகிகளுடனும் கழகம், எம்ஜிஆர் மன்றம், ஜெயலலிதா பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிரணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனும் இணைந்து சிறப்பு பேச்சாளர்களுடன் தொடர்பு கொண்டு பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்திட வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா கேட்டுக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவுள்ள இடங்கள் மற்றும் அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியலை கழக மாணவரணி செயலாளர் திரு SR விஜயகுமார் MP வெளியிட்டுள்ளார்.